நாங்க அரக்கோணத்துல இருந்து வந்திருக்கோம். பாப்பா எக்ஸாம் உள்ள வந்திருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா நீங்க ஹைவே ரோடு இருக்கிறதுனால எங்களுக்கு பேரண்ட்ஸ் இவ்வளவு பேருக்கு எங்களுக்கு நிக்கிறது கூட இடம் கிடையாது. ஜென்ஸ் ஓகே, லேடிஸ் நாங்க ரெஸ்ட் ரூம் கூட இங்க கிடையாது எங்களுக்கு. நீங்க வந்து இந்த மரத்து நிழல்ல போய் உட்காருங்க, மரத்து நிழல்ல போய் உட்காருங்கன்றாங்க. உள்ள எங்களுக்கு அலோட் பண்ணவே மாட்டேன்றாங்க. நாங்க எங்க உட்காந்துருக்கோம் பாருங்க. எதுவுமே எங்களுக்கு அலோட் பண்ணல. இல்ல நிக்க கூட விட மாட்டேன்றாங்க. நீங்க போங்க போங்கன்றாங்க. நாங்க லாங்ல இருந்து வரவங்க என்ன பண்றது? போயிட்டு போயிட்டா வர முடியும்? ஏதோ குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சினா நாங்க ஏதாவது கொடுக்கணும்னா நான் டக்கு நாங்க நின்னாதானேங்க. எங்களை நீங்க போங்க போங்கன்னா நீங்களே சுத்தி பாருங்களேன். ஹைவே ஒரு மர நிழல் கூட கிடையாது எங்களுக்கு இங்க. இங்க ஸ்டூடெண்ட் இவ்வளவு பேர் எழுதுறாங்க தெரிஞ்சா எங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. எதுவுமே அரேஞ்ச் பண்ணல எங்களுக்கு. ஒரு பந்தல் போட்டிருக்கலாம். ஒரு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ரெஸ்ட் ரூம் வசதி இல்ல. எங்க போவோம் நாங்க? எங்க உட்காந்துருக்கோம் பாருங்க, ஏடிஎம்ல உட்காந்துருக்கோம் நாங்க. நாங்க இங்க 10 o'clock வந்துட்டோம். நாங்க 10 o'clock வந்துட்டோம் நாங்க. சொல்லுங்க நீங்க. இல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால இப்படி இருக்கா? இல்ல நாங்க காஞ்சிபுரம் தான் நாங்க. ஆனா பாப்பா சீக்கிரமா இட்டுன்னு வந்துட்டோம். 11 o'clockலாம் 1:30 வரலாம் வெயிட் பண்ணலாம். எதனா கேட்டாங்கன்னா குழந்தை என்ன பண்ணும், அதனால தான் வெயிட் பண்றோம். இல்ல இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டினா தான் ஏதோ எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஏன் எங்களுக்கு எதுவுமே ஒரு பந்தல், அட்லீஸ்ட் பந்தல் மட்டும் போடலாம். லேடிஸ்னால ரெஸ்ட் ரூம் வைக்கலாம், அது மட்டும் அலோ பண்ணலாம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ், அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. எங்களை உள்ள அலோட் பண்ணாங்க. இது கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால எங்களை வாசல்லே போன்னு நிறுத்துறாங்க.